மினிமைஸ் பண்ணும். ஹலோ. இன்னைக்கு வந்து நிஃப்டியோட அப்டேட் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி அப்டேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து இஎஃப்எஸ் சிக்னலோட சாஃப்ட்வேர். இது எம்டிஎஃப் சாஃப்ட்வேர் இஎஃப்எஸ் சிக்னல் அப்டேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆ, ஒரு ப்ராப்பரான ஒரு சிக்னல் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ட்ரேட் பண்றதுல வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்றோம். ஆ என்ட்ரீஸ் வந்து கரெக்ட்டா பண்றோம். இப்ப ட்ரெண்ட் அனலைஸ் எப்படி பண்றோம்? 5 மினிட்ஸ்ல டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு, 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நம்மளோட சிஸ்டம் பொறுத்த முடியும் 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கிறோம். அப்போ 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 23,172.40ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஆ இது எல்லாமே இன்பில்ட் தான். ஃபுல் வித் அல்காரிதம். 1 மினிட்ல டைம் ஃப்ரேம்ல 23,132. இப்ப நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நம்ம 1 மினிட்ல ஏர்லியராவே நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு. 5 மினிட்ஸ்ல ஆஃப்டர் 5 மினிட்ஸ் தான் என்ட்ரி கிடைச்சது. பட் வி நீட் டூ வெயிட் ஃபார் சம்திங். இப்ப நம்ம வந்து 5 மினிட்ஸ்ல ட்ரேடிங் பண்றோம்னா, 15 மினிட்ஸும் 5 மினிட்ஸும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இப்ப 1 மினிட்ல ட்ரேடிங் பண்றோம்னா, 5 மினிட்ஸும் 1 மினிட்டும் கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா, 23,291 அரவுண்ட் 23,300ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சு. அப்போ எது முடி போகுது? நியரஸ்ட்டா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு டார்கெட் கிடைச்சிருக்கு. டார்கெட் ரிலேட்டடா வந்து சிக்னல் என்ட்ரி இங்க இங்க சிக்னல் கிடைச்சிருச்சுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர்ல நம்மளுக்கு பை சிக்னல் கிடைச்சிடும். இங்க ப்ளூ கலர்ல டிஸ்ப்ளே ஆயிரும். பை என்ட்ரி T1, T2, T3 ட்ரை வித் ஸ்டைலிங் ஸ்டாப் லாஸ். அப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சிருக்கு மினிமம். இது கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணலாம்? ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐயும் நம்ம வச்சிருக்கோம். ஹை ப்ராபபிலிட்டியோட ஆர்எஸ்ஐ வச்சிருக்கோம். அண்ட் தென் ஸ்பாட் லைன் வித் அட்வான்ஸ். அப்போனா M1 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் வித் பை சிக்னல் கிடைச்சிருக்கு. அப்போ M5 ஸ்ட்ராங் வித் பை சிக்னல் கிடைச்சுன்னா 100% we can go for the entry. நான் சொல்றது 99.9% we can go for the entry வித் பர்ஃபெக்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிறது நம்மளுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் கிடைச்சது. அப்போ ஆல்மோஸ்ட் இங்க போயிட்டே இருக்கு. மார்க்கெட் போயிட்டே இருக்கு. மேல போயிட்டு நியரஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தந்துட்டான். 100 பாயிண்ட்ஸ். இப்ப நம்ம லாட் சைஸ எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? அதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸ்ல நான் சொல்றேன். இப்ப ட்ரெண்ட் வந்து பைல இருக்காட்டி நம்ம பை போடுறோம். இப்ப டார்கெட் அச்சீவ் ஆச்சா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துடலாம். இப்ப நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் வந்து மாறியிருக்கு. இப்ப இங்க 5 மினிட் ட்ரெண்ட் மாறும்போது, செல் சிக்னல் மாறும்போது, நம்மளுக்கு இங்க ட்ரெண்ட் ஃபைண்டர் கிரீன் கலரா இருக்கு. அப்பன்னா இந்த செல் சிக்னல் வி ஷுட் அவாய்ட் த ட்ரேட். அப்போ இந்த ஒரு செல்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இது VWAP. எல்லோ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா VWAP. VWAP மேல பை, VWAP கீழ செல். அதே மாரி இந்த எல்லோ கலர் பெல்ட் இங்க இருக்கு இல்லைங்களா? அந்த எல்லோ கலர் பெல்ட் வந்து அக்யூரசி பெல்ட் கீழ செல், அக்யூரசி பெல்ட்க்கு மேல பை. அப்போ நம்ம பை தான் இப்ப பை ஓப்பன் ஆயிருக்குன்னா, பை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ ஈஸியா நம்ம ஒரு ட்ரேட எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, ப்ராஃபிட்ட ஈஸியா பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த ஒரு ட்ரேடிங்கோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு ட்ரேடிங் செகண்டரி கிடைக்கல. இப்ப இ இப்ப இந்த டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. இந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் ரிஸ்கி ட்ரேட் நம்ம எடுக்க போறதில்ல. இப்ப இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, 13:36 இது சாஃப்ட்வேர் அ அ சர்வர் டைம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் டிஃபரெண்ட் காட்டும். அத நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். 13:36 இன் 1 மினிட். அப்போ 1 மினிட்ல 13:36 எங்க வந்திருக்கு? 13:36 அப்போ 13:45 இந்த ஒரு டைம் ஒரு 10 மினிட்ஸ்ல வரணும். அப்புறம் நம்ம வந்து 5 மினிட்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்றோம். 1 மினிட்ல ட்ரேட் பண்றோம். 5 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணல. அப்போ 1 மினிட்ல ட்ரேட் பிஃபோரே வந்துச்சுன்னா, 5 மினிட்ஸ்ல ட்ரேட் ஆஃப்டர் வந்துச்சுன்னா, நம்ம ட்ரேட் எடுக்க போறது கிடையாது. தேர் இஸ் நோ எக்ஸிகியூஷன். அப்போ இங்க வந்து வந்திருக்கா? அப்போ இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? அப்பன்னா, இப்ப நம்ம செல் ப்ரொசீட் பண்றோம்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆ அக்யூரசி பெல்ட் கீழ தான் நம்ம செல் சொல்லியிருக்கோம். அக்யூரசி பெல்ட்க்கு மேல தான் நம்ம பை சொல்லியிருக்கோம். இட்ஸ் நாட் எ ரிவர்சல். பட் அக்யூரசி பெல்ட்க்கு மேல வந்தா பை கண்டிஷன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தா வி கேன் கோ ஃபார் பெர்ஃபெக்ட் ட்ரேட். அதர்வைஸ் நோ நீட் டூ டேக் பிக் ரிஸ்க். ஓகேங்களா? இது லைஃப் டைம் பெனிஃபிட். இது ஃபாலோ பண்றவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ரேஷியோ 95% அக்யூரசி சக்சஸ்ஃபுல் ரேஷியோ கிடைக்கும். தேங்க் யூ. பாய். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஓகே மனு.